வாழ்க இறை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, சென்ற வகுப்பிலே நாம் இறை நிலை தியானத்தை மிக சிறப்பாக ஏற்றினோம். இன்று அதனுடைய ஒரு தொடர் சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்திலே ஒரு கிடைத்தற்கரிய பொக்கிஷம் கருமையம். இந்த கருமையத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக சொல்லி இருந்தாலும் இந்த கருமையத்தை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய நிறைய இருக்கின்றது. அப்ப கருமையம் என்றால் என்ன? அது எங்கே அமைந்திருக்கிறது? அது எப்படி இருக்கிறது? அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது ஏன் நமக்கு முக்கியமாக இருக்கிறது? இதெல்லாம் தெரிஞ்சா அந்த கருமையத்தை எப்படி தூய்மை செய்ய வேண்டும் என்பதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். கருமையத்தை தூய்மை செய்யும் போதுதான் ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடைகிறான். அப்ப அந்த கருமையம் பற்றிய ஒரு சிந்தனையை நாம் இன்னைக்கு சிந்திக்கிறோம். இது தொடர்ந்து 2-3 வகுப்புகளுக்கு ஆழமாக செல்லும். இது ஞானத்தினுடைய ஒரு உச்சநிலை சிந்தனையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அதுவே தன்மாற்றம் பெற்று அனைத்து பொருட்களாக உயிர்களாக வந்தபோது இந்த உயிரினமாக அது வருகிறது. முதல் உயிர் தோன்றும் போது உயிருக்கும் மற்ற ஜடப்பொருள்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற ஜடப்பொருட்கள்ல பஞ்சபூதங்கள் இருக்கும், ஆனா சரியான விகிதாச்சாரத்தில் இருக்காது. ஆனால் உயிரில மிக சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கும், இல்லைங்களா? ஒரு சாம்பார்னா அதுக்கு எல்லா பொருளும் சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கணும். ஒரு காரமாகட்டும், ஒரு உப்பாகட்டும், அதுல இருக்கிற ஒரு நீர்த்தன்மை ஆகட்டும், ஒரு கெட்டித்தன்மை ஆகட்டும், சரிங்களா, அது எல்லாமே சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கிறதா அது உணவு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கு. அது போல இந்த உயிருக்குள்ள பஞ்சபூதங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் அமையும் போதுதான் அது உயிர்த்தன்மை பெறுகிறது. அப்ப இந்த உயிரற்ற பொருளும் உயிருள்ள பொருளும் பஞ்சபூதம் தான், மாற்றம் இல்லை. ஆனால் விகிதாச்சாரம் வித்தியாசம். சரி, விகிதாச்சாரம் சரியாக அமையும் போது என்ன ஒரு சிறப்பு நடக்குது அப்படின்னா, இந்த விகிதாச்சாரம் சரியாக அமையும் போது மட்டுமே அந்த ஒரு அமைப்புக்குள்ளே உயிர் துகள்கள் என்று சொல்லக்கூடிய விண் எங்கும் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெறுகிறது. ஓடுது, உடல் முழுக்க அது ஓடுறதுக்கான வாய்ப்பை பெறுது. இது எப்ப நடக்குது? சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கும் போது மட்டுமே. எப்படி 100 டிகிரி வந்தால் மட்டுமே நீர் கொதிநிலை ஆவியாக மாற்றம் பெறுகிறது, 99 டிகிரியில் ஆகாது. அப்ப அந்த சரியான டிகிரி வரும்போது அது எப்படி ஆவியாகி மாற்றம் பெறுகிறதோ அப்படி சரியான விகிதாச்சாரத்தில் வரும்போது இந்த உயிர் ஆற்றல் உடலுக்குள்ளே சுழன்று ஓடுவதற்கு ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த பஞ்சபூத கூட்டிலே உயிர் ஆற்றல் என்ற விண்துகள்கள் சுழன்று ஓடக்கூடிய வல்லமையை பெறும்போது அந்த ஓட்டத்தை உயிர் ஓட்டம் என்று சொல்கிறோம். அது வரைக்கும் இருந்த பஞ்சபூதத்துல அந்த ஓட்டம் இல்லை. இப்ப அந்த ஓட்டம் இருக்கிறது தான் இந்த உயிருக்கான சிறப்பு. அப்ப அந்த ஓட்டம் அமைகிறது. ஓட்டம் அமையும் போது எந்த ஒன்றும் சுழலும் போது அதுக்கு ஒரு மையத்தை ஏற்படுத்திக் கொள்ளும், இல்லையா? நீங்க தண்ணியை வேகமா சுத்தினீங்கன்னா அதுக்கு ஒரு மையம் உருவாகும். காற்று வேகமா சுழன்றால் அதுக்கு ஒரு மையம் உருவாகும். அப்ப எது வேகமாக சுழன்றால் அதுக்கு ஒரு மையம் உருவாகும்.
அது போல நமது உடலிலே அந்த உயிர் வேகமாக சுழல்கிறது. அந்த உயிரிலிருந்து காந்த ஆற்றல் எப்பவுமே வெளிவந்து கொண்டிருக்கிற நமக்கு தெரியும். உயிரோடு சேர்ந்து காந்த ஆற்றலும் வேகமாக சுழல்கிறது. அப்ப அது சுழலும் போது அதனுடைய மையத்திலே திணிவு பெறுகிறது. அப்ப திணிவு பெற்ற உயிர் துகள்கள் இருக்கின்ற இடம். இன்னும் அந்த காந்தம் உடல் முழுக்க சுழலும் போது திணிவு பெற்ற காந்தம் இருக்கின்ற இடம் அதனுடைய மையப்புள்ளியாக அமைந்து விடுது. மையத்துலதான் திணிவு பெறுது. அப்ப அந்த மையத்தை தான் கருமையம் என்று சொல்கிறோம். அப்ப எல்லா உயிர்களுக்குமே என்ன இருக்குங்க? கருமையம் இருக்கு. உங்களுக்கும் கருமையம் இருக்கு, எனக்கும் கருமையம் இருக்கு. ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்கிறோம். மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த வார்த்தையை பிரித்தாலே பொருள் புரியுது பாருங்க. கரு என்றால் இறைவன் என்று பொருள். கருப்பொருள், கருவறை. சரிங்களா? இப்ப கரு என்றால் இறைவன் என்று பொருள். அப்ப இறைவன் மையம் கொண்டிருக்கிற இடத்திற்கு பேரு கருமையம் என்று நமது முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க. இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பதாக இருந்தாலும் மனிதனுடைய கருமையத்திலே அந்த இறைத்தன்மை பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த இறைவன் இருக்கிற மையம் கருமையம் என்று சொல்லுகிறோம். இந்த கருமையம் மிக மிக சிறப்பு பெற்றது. என்ன காரணம்னா, இப்ப நம்ம உடல்ல ஒரு கருமையம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த இடம்? நம்ம உடலினுடைய மையம். நம்ம உடலை குறுக்காலையும் நெடுக்காலையும் கட் பண்ணோம்னா உடலினுடைய மைய பகுதி இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் கருமையம் அமைந்திருக்கிற இடம். இது எல்லா உயிர்களுக்கும் இப்படி பொது. எல்லா உயிர்களுக்குமே அந்த உடலினுடைய மையப்பகுதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல கருமையம் அமைந்திருப்பது இயற்கை. ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க. அந்த ஃபுட்பாலோடைய மையப்பகுதினா உங்களுக்கு புரியுது இல்ல? உள்ள மையப்பகுதி. அது போல நம்முடைய உடலினுடைய மையப்பகுதி தான் கருமையம். இது உடலினுடைய மையப்பகுதி மட்டுமல்ல. இந்த உயிராற்றல் சுழன்று நம்ம உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய மையப்பகுதி அதுதான். அதனுடைய மையப்பகுதி மட்டுமல்ல, நம்முடைய வித்து சக்தி இருப்பாக இருக்கிற இடமும் அதுதான். அது மட்டுமல்ல, நம்முடைய உடலுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற காந்த ஓட்டம், காந்த ஆற்றல், அதனுடைய திணிவு பெற்ற மையப்பகுதியும் அதுதான். இந்த மையத்துல வரும்போது எல்லா ஆற்றலுமே திணிவு பெறும். சரிங்களா? ஏன்னா கெட்டியான பொருள் எல்லாம் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும். லேசான பொருள் எல்லாம் வெளியே நோக்கி தள்ளப்படும். இதை நான் உங்களுக்கு பஞ்சபூத தத்துவ விளக்கத்திலேயே சொல்லியிருக்கிறோம். ஒரு தண்ணிக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள கல்லை தூக்கி போட்டீங்கன்னா தண்ணியோடைய ஆழத்துக்கு போயிடும். ஏன்னா அது கெட்டியான பொருள். இதே எண்ணெய் ஊத்துனீங்கன்னா மேலாப்புல மிதக்கும், லேசான பொருள். மரத்தூள்களை போட்டீங்கன்னா மேலேயே மிதக்கும், லேசான பொருள். அப்ப லேசானது எப்பவுமே மேல் நோக்கி இருக்கும், கெட்டியானது எப்பவுமே உள்நோக்கி செல்லும், மையத்தை நோக்கி செல்லும். அது போல நம்ம உடல்ல இருக்கிற கனத்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடிதான் வித்து சக்தியாக மாற்றம் பெறுகிறது. சரிங்களா? அதே போல உயிராற்றலினுடைய திணிவு பெற்ற உயிர் துகள்கள் எல்லாம் மையத்திலே இருக்கிறது. காந்தத்திலே திணிவு பெற்ற காந்தக்களம் மையத்திலே இருக்கிறது. அப்ப உடல், உயிர், காந்தம் இந்த மூன்றுக்குமான மையம், அதைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம். இதை மறைபொருள் என்று சொல்வார்கள். மூன்று மறைபொருட்கள் இருக்கிறது. ஒன்று உயிர், அது கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்று காந்தம், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. இந்த இரண்டிற்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை, தூய தெய்வ நிலை, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அப்ப உயிர், காந்தம், இறைவன் மூன்றுமே கண்ணுக்கு தெரியாத மறைபொருள். இந்த மூன்று மறைபொருளும் இருக்கின்ற மகா மறைபொருள் நம்முடைய கருமையம். நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் அந்த கருமையம் இருக்கு. அந்த கருமையம் எதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்குது? துல்லிய சமதள சீர்மை என்று சொல்லக்கூடிய ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல். வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும், நான் சொன்னதே தான். எந்த ஒரு பொருள் சுழலும் போதும் கெட்டியான பொருள் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதும் லேசான பொருள் வெளியே நோக்கி தள்ளப்படுவதும் அது ஒரு தத்துவம்.
அதற்கு பேர் துல்லிய சமதள சீர்மை. இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க இதன் அடிப்படையில தான் நடக்குது. நாம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்துட்டு இருக்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ தெரியாம இந்த வேலை நமக்கு வந்துருச்சு. அப்படி இல்ல. நம்ம கர்மயத்தினுடைய தன்மையை பொறுத்து நமக்கு இந்த பணி இந்த இடத்திலே இப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையுமே அந்த கர்மயம் தான் தீர்மானிக்கும். அப்ப அதைத்தான் மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ. காந்த நிலையை பத்தி தெரிஞ்சுக்காம உன்னால கடவுள் நிலையை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்த வரியில சொல்றாங்க, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ. அறிவாக இருக்கிற அந்த தெய்வ நிலையை நீ உணரணும்னா உன்னுடைய கருமையத்தை நீ தெரிந்திருக்கணும். அப்ப காந்த நிலையவோ கருமையத்தையோ தெரியாம நீ கடவுள் நிலையவோ தெய்வ நிலையவோ அறிவின் நிலையவோ உணர முடியாது. அதனாலதான் அந்த காந்தத்தை உணர்த்துவதற்கு காந்த கடவுள் ஞான கடவுள் என்று சொல்லி பிரணவ மந்திரம் பிரணவ பொருளினுடைய விளக்கம் என்று முருகப்பெருமான்ட்டு சொன்னதாகவெல்லாம் வரலாறு. அப்ப அந்த காந்த ஆற்றல் திணிவு பெற்ற மையத்தை தான் கருமையம் என்று சொல்கிறோம். அப்ப அது நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலினுடைய மையத்திலையும் கருமையம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. சரிங்களா? அந்த இடத்துலதான் வித்து இருக்குது. அந்த இடத்துலதான் உயிராற்றல் திணிவு பெற்றிருக்குது. அந்த இடத்துலதான் நம்ம சாந்தி யோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். மூலாதாரம் என்று அந்த இடத்தை தான் சொல்றோம். அப்போ ஒவ்வொரு ஜீவ இனத்திலும் அந்த ஜீவகாந்த ஆற்றலை துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவத்தின்படி உடல் மையத்தில் திணிவு பெற்றிருப்பதைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த ஜீவன்களுடைய கருமையத்துல மையமாக இருப்பது எது? பேரறிவான இறைவெளியே. எல்லா அணுக்களுடைய மையத்திலும் எது இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? இறைவெளி இருக்கிறது, சுத்த வெளி இருக்கிறது. நல்லா புரிந்திருக்கணும் இந்த இடத்த நீங்க. இது ரொம்ப ஒரு ஆழமான கருத்து. அதாவது இறைவெளியே இறைத்துகளாக விண்ணாக காற்றாக நெருப்பாக நீராக எல்லாமா மாறி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தூய இறைவெளி எங்க இருக்குது? ஒவ்வொரு அணுவினுடைய மையத்திலும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு அணுவும் சுழலும் போது அதனுடைய மையம் சுழலாமல் தான் இருக்கும். மையம் சுழலாமல் இருந்தாதான் அதனுடைய சுற்றுப்புற சூழல் சுழலும். அப்ப எந்த ஒரு அணுவினுடைய மையத்திலும் கருமையம் ஆகிய இறைவெளி இருக்கிறது. அப்ப நம்மளுடைய கருமையத்துல மையமாக இருப்பதும் அந்த பேரறிவான இறைவெளியே தான். இதுவே அகம் என்றும் போற்றப்படுகிறது. அகம் உள்ளம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் இந்த இறைவெளிக்கான பெயர் தான். சரி, அப்ப இந்த கருமையத்தோட வேலை என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கருமையத்துக்கு 2 வேலை. முதல் வேலை, இந்த கருமையம் சுத்தி இருக்கிற காந்த ஆற்றலினுடைய சூழ்ந்த அழுத்தத்தால நம்ம செய்யற எல்லா செயல்களுமே கருமையத்துல போய் பதிஞ்சிடும். இந்த இடத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கிற ஒரு விஷயம், மகரிஷி அழகா சொல்லுவாங்க, பசு ஒன்றை பார்க்கிறோம். பசு ஒண்ணு நிக்குது, பார்க்கிறோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். அது உண்மைதானா? பசுவோட அளவு எவ்வளவுங்க? 6 அடி நீளம், 4 அடி உயரம் இருக்கிற பசுமாடை பாக்குறீங்க, உங்க கண்கள்ல பாக்குறீங்க. இப்போ உங்க கண்களுக்குள்ள இன்னொருத்தர் பார்த்தாருன்னா, நீங்க பசுமாடை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்குள்ள அந்த பசுவோட உருவம் தெரியும். என்ன அளவுல தெரியும்? கொசு அளவில் தெரியும். அத்தாச்சோட உருவம் உங்க கண்ணுல வர்றப்ப முழுசா தெரியுது, பட் கொசு அளவுல தெரியுது. அப்ப எது அந்த பசுவனுடைய உருவத்தை சுருக்கி உங்க கண்ணுல சிறிய உருவமாக பதிய வைத்தது அப்படின்னா சுத்த வெளிதான். அந்த பசுமாட்டுக்கு உங்க கண்ணுக்கு எவ்வளவு இடையில இருக்கிறவங்க, எவ்வளவு கேப் இருக்கிறீங்களோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி பசுமாடு இன்னும் சின்னது சின்னதா சின்னதா ஆயிட்டே இருக்கும். நீங்க பக்கத்தால போனீங்கன்னா பெருசு பெருசா ஆயிட்டே இருக்கும். அப்ப எது அதனுடைய விஷயத்தை சுருக்கி காட்டுதுன்னா சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்.
இப்ப ஃபிளைட் பக்கத்தால பாக்குறீங்க, அவ்வளவு பெருசா இருக்கு. தூரத்துல பார்த்தா இத்துளியூண்டு இருக்கு. என்ன காரணம்? 2க்கு இடையே இருக்கிற இடைவெளியில சுத்தவெளி சூழ்ந்தழுத்தி அந்த பொருளை மிக சிறியதாக மாற்றி காண்பிக்கிறது. சரி. இப்ப பசுவ பார்த்துட்டோம். நம்ம கண்ணுல என்ன அளவுக்கு தெரியுது அது? இப்ப நம்ம கண்ணுல இருந்து ஒரு காந்த ஆற்றல் வெளிய போகுது. போய் அந்த பசு மேல மோதுது. மோதி திருப்பி நம்ம கண்ணுக்கே வந்து பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிப்பதைத்தான் நாம பார்க்கிறோம் என்று சொல்கிறோம். சரிங்களா? அப்ப கொசு அளவுல பதியுது. அப்ப அந்த கொசு அளவுல பதிந்த அந்த கண்களில் இருக்கிற அந்த பதிவு அப்படியே மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அலையின் வடிவிலே. அலையின் மூலமாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்போ மூளையிலே அது அழுத்த புள்ளி வடிவாக பதிந்து விடுகிறது. ஒரு புள்ளி அளவுல. இப்ப நம்ம கண்கள்ல எப்படி அது கொசு அளவுல பதிஞ்சுதோ, அப்ப அது மூளைக்கு போறப்ப புள்ளி அளவிலே பதிகிறது. ஒரு சின்ன புள்ளி அளவுல பதியுது. அப்ப மூளையிலிருந்து இந்த காந்த ஓட்டம் உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உடல் முழுக்க ஓடி கருமையத்திலே திணிவு பெறுவதால, அந்த காந்த அலையோடு இணைந்து நம்மளுடைய கருமையத்திலேயும் அது போய் அலை வடிவில பதிந்து விடுகிறது. இந்த இடத்த மட்டும் நீங்க நல்லா ஆழ்ந்து உள்வாங்கிக்கணும். அப்ப நீங்க எந்த பொருளை பார்த்தாலும், அந்த பொருளினுடைய காட்சி உங்க கண்ணுல கொசு அளவுல பதியும். கண்ணிலிருந்து மூளைக்கு போறப்ப புள்ளி அளவுல பதியும். அங்கிருந்து நம்மளுடைய கருமையத்துல அலையாக பதிந்து விடுகிறது. சரிங்களா? அப்ப நம்ம கருமையத்துல அது அலையாக பதிகிறது. அப்ப பசுவினுடைய உருவம் அந்த ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும். அப்ப ஜீவகாந்த களத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் வெறிக்க எண்ணமாக மலரும். இது நான் இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? நீங்க ஒரு பசுவை பார்க்கறீங்க. பார்க்கறது உங்க கண்ணுல பதியுது, மூளையில பதியுது, கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் எப்பவெல்லாம் ஒரு பசுமாடு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க பார்த்த அந்த பசு அப்படியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வருதா? வரும். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு யானை நினைச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். யானைய. இப்ப நீங்க எல்லாரும் யானைய நினைச்சுக்குவீங்களா? நினைச்சிட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் யானை வந்துச்சா? வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே யானை வந்துச்சா? இல்ல. வெவ்வேறு யானை வந்துச்சு. ஒருத்தருக்கு முதுமலையில போய் பார்த்த யானை வந்திருக்கும். ஒருத்தருக்கு யானை கோட்டத்துல போய் பார்த்த யானை வந்திருக்கும். ஒருத்தருக்கு திருச்சி கோயில்ல பார்த்த யானை வந்திருக்கும். ஒருத்தருக்கு டிஸ்கவரியில பார்த்த யானை வந்திருக்கும். ஒருத்தருக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தால வந்து பிச்சை எடுத்த அந்த யானை வந்திருக்கும். இல்லையா? அப்படி உங்க உங்க உள்ள இருக்கிற 300 பேருக்கு 300 யானை வந்திருக்கும். ஆனா 300 யானை ஒரே யானை இல்ல. ஆனா யானை வந்தது. எப்படி வந்தது? நீங்க எங்கேயோ பார்த்தது உங்க கண்ணுல பதிஞ்சு, மூளையில பதிஞ்சு, கருமையத்துல போய் பதிஞ்சிருச்சா? இப்ப நீங்க நினைச்சீங்களா? நினைச்ச உடனே அந்த கருமையத்துல அலையா இருந்ததா? அந்த அலை அப்படியே மேல வந்துச்சா? மேல வந்த அந்த மூளை மூலமா உங்களுக்கு ஒரு போட்டோவா காமிக்குது. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஒரு சிப்பு வச்சிருக்கிறோம். மெமரி கார்டு வச்சிருக்கீங்க. அந்த மெமரி கார்டுல இப்போ நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு படத்தை. சரிங்களா? மெமரி கார்டுல ஒரு படத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இல்லாட்டி ஒரு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த மெமரி கார்டு தான் உங்களோட கருமையம். சரிங்களா? இப்போ அந்த மெமரி கார்டுல இருந்து டைரக்டா நீங்க அந்த பாட்டை கேட்க முடியாது. ஆனா அந்த மெமரி கார்டை ஒரு செல்போன்லயோ ஒரு லேப்டாப்லயோ அல்லது ஒரு டிவிலயோ நீங்க சொருகுனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பதிவு வெளிப்பட்டு ஸ்பீக்கர் மூலமா சவுண்டா வரும். டிவில டிஸ்பிளே மூலமா காட்சியா வரும். அப்ப நம்ம கருமையத்துல எல்லா ரெக்கார்டுமே பதிஞ்சிருக்கு. அப்ப அது எது மூலியமா வெளிவந்து எடுத்து காமிக்குதுன்னா மூளையின் மூலமாக அது எடுத்து காமிக்கிறது. சரிங்களா? அப்ப நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், நம்ம மூளை என்று சொல்லக்கூடிய மனம் இதெல்லாமே இன்புட் கருவி. இன்புட்னா புரியுதா? இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்க. கம்ப்யூட்டர்ல இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இன்புட் திங்ஸ் என்னென்ன?
நீங்க ஒரு மவுஸ் வச்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு கீபேட் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு இன்புட் டிவைஸ். உள்ள இந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள செயல் கொண்டு போறதுக்கான கருவிகளை எல்லாம் இன்புட்ன்னு சொல்றோம். சரிங்களா? அப்புறம் அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிக்குது. நீங்க ஒரு எக்ஸெல் ஷீட் ஓப்பன் பண்றீங்க. அதுல டைப் பண்றீங்க. இல்ல ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்றீங்க. அதுல டைப் பண்றீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா உள்ள போய் ஸ்டோர் ஆயிக்குது. அதுக்கப்புறம் நீங்க எப்ப போய் ஓப்பன் பண்ணாலும் உள்ள இருக்கிறத அது எடுத்து காமிக்குது. கரெக்ட்டா? அப்ப அது எடுத்து காமிக்கிறது அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பீக்கர் சத்தத்த எடுத்து காமிக்கும். டிஸ்ப்ளே படத்த எடுத்து காமிக்கும். சரிதானுங்களா? இது மாதிரி நம்மளோட இன்புட் டிவைஸஸ் எது? கண்ணு, காது, மூக்கு, வாய். இதுலல்லாம் எது நீங்க பார்க்குறீங்களோ, அப்ப நான் பார்க்கறது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுமாப்பா? இல்ல. நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்டுருக்கீங்கல்ல, நீங்க கேட்கறது உங்க காதுல போய் ரெக்கார்ட் ஆயி, உங்க மூளையில போய் புள்ளி வடிவுல ரெக்கார்ட் ஆயி, உங்க கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க சாயங்காலமா உட்கார்ந்து இன்னைக்கு அந்த தம்பி என்ன பேசினாப்படி? கருமையம்ன்னு ஏதோ பேசினாப்படியே. அப்படின்னா என்ன? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு நான் பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அது எங்க போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு? உங்களுடைய கருமையத்திலே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க பார்க்கறது ரெக்கார்ட் ஆகும். கேட்கறது ரெக்கார்ட் ஆகும். வழி இதுதான். புலன்களுக்கு போய், மூளைக்கு போய் கருமையத்துல ரெக்கார்ட் ஆயிடுது. இதுதான் ரூட். நீங்க ஸ்மெல் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாம்பழத்த ஸ்மெல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாம்பழ ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாம்பழத்தினுடைய ஸ்மெல் உங்க மூக்குல போய் ரெக்கார்ட் ஆயி, உங்க மூளையில ரெக்கார்ட் ஆயி, உங்க கருமையத்துல ரெக்கார்ட் ஆயிரும். நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தால மாம்பழம் மண்டி. மாம்பழம் ஆயிரக்கணக்கான மாம்பழத்த கொட்டி வச்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடையினோட இந்த பக்கம் போய் உட்கார்றீங்க. அப்போ ஒரு ஸ்மெல் அப்படியே உங்க மூக்குக்குள்ள போகுது. அப்ப உங்களுக்கு தெரியுது. இது மாம்பழத்தினுடைய சுவை. இது பலாப்பழத்தினுடைய வாசனை. தெரியுதா? எப்படி? நீங்க மூக்குல நுகர்ந்தத உங்க கருமைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இதே போல நீங்க சாப்பிட்டதையும் அது ரெக்கார்ட் பண்ணும். கண்ண மூடிட்டு, கண்ண கட்டிட்டு, நாக்குல கொண்டாந்து ஒரு ஸ்வீட்ட வச்சா என்னன்னு கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல? லட்டு. இது திருப்பதி லட்டு. அப்ப திருப்பதி லட்ட நீங்க சாப்பிடுறப்ப நாக்குல அந்த சுவை பதிஞ்சு, மூளையில போய் பதிஞ்சு, அது கருமையத்திலயும் போய் பதிஞ்சிருச்சு. அதே போல உங்க தோல்ல ஒரு எறும்பு ஊருது. அந்த எறும்பு ஊரும்போது, அந்த தோல் மூலமா ரெக்கார்ட் ஆயி, தோல்ல இருந்து மூளையில ரெக்கார்ட் ஆயி, மூளையில இருந்து கருமையத்துல ரெக்கார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு நீங்க கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றீங்க. உங்க கால் மேல ஏதோ ஒண்ணு ஊறுதுன்னா, இது எறும்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அல்லது கொசுன்னு சொல்றீங்க. கண்ண திறக்காமயே. ஏன்னா, அந்த பதிவு உள்ள இருக்குது. அப்ப 5 புலன்கள் வழியாக நாம் உணரக்கூடிய உணர்வுகள் எல்லாம் அந்த புலன்களிலே பதிந்து, மூளையிலே பதிந்து, கருமையத்திலே பதிந்து நம்முடைய இருப்பாக மாறிவிடும். அப்புறம் அந்த பதிந்தது அந்த தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப, மன அலைச்சூழலுக்கு ஏற்ப அது விரித்து எண்ணமாகவும் மலரும். இப்ப இது பதியுதுன்னா, பதியறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த மாட்ட 15 ஃப்ரீக்வன்சில பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு. இப்ப 98.3 அ அப்படிங்கிறது எதனோட ஃப்ரீக்வன்சி? சூரியன் எஃப்எம்மோட ஃப்ரீக்வன்சி. அவன் 98.3ல அந்த ஃப்ரீக்வன்சில அந்த பாட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறான். நீங்க 98.3 உங்க செல்போன்லயோ, உங்க லேப்டாப்லயோ, உங்களோட ரேடியோலயோ, எஃப்எம்லயோ வச்சா பாட்டு பாடுது. அது போல நீங்க அந்த பசுவ பார்த்தது 15 ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க அந்த பசுவ நெனச்சீங்கன்னா, உங்க மனம் 15 ஃப்ரீக்வன்சிக்கு போய் அந்த பசுவினோட படத்த காமிச்சுரும். இல்ல நீங்க 15 ஃப்ரீக்வன்சிக்கு போனீங்கன்னா, அந்த பசுவோட காட்சி ஆட்டோமேட்டிக்கா காட்சி வரும். இப்போ நீங்க எஃப்எம் அப்படியே திருவிட்டே இருக்கிறீங்க. 98.1, 2, 3, 4 அப்படி திருவிட்டே இருக்கிறீங்கன்னா, 3க்கு வர்றப்ப அந்த பாட்டு ரீச் ஆயிரும். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அது கேட்காது. ரீச் ஆயிட்டு தான் நீங்க 4, 5ன்னு போறப்ப மறுபடியும் கர்ருன்னு போகும். அப்ப நம்ம எப்பவெல்லாம் 15 ஃப்ரீக்வன்சி போறோமோ, அப்பவெல்லாம் அந்த பசுவோட காட்சி நமக்கு ஃபிளாஷ் ஆகும். அதே மாதிரி எப்பவெல்லாம் அந்த பசுவ நெனைக்கிறோமோ, அப்போலாம் 15 ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம போவோம்.
இன்னும் நம்ம தேவைக்கு ஏற்ப, மன அலைச்சலுக்கு ஏற்ப இந்த கர்மயத்துல பதிந்திருக்கிற பதிவுகள் எல்லாம் மூளையின் வழியாக எடுத்து காட்டும். இதைத்தான் எண்ணம் என்று சொல்லுகிறோம். எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வருதுன்னு சொல்றோம்ல. எண்ணங்கள் எங்கிருந்து வருது? கருமையத்திலிருந்து தான் எண்ணங்கள் வருகிறது. கருமையத்திலிருந்து தான் எண்ணங்கள் வெளிப்படுகிறது. அப்ப கருமையத்துல எது பதிவு வச்சது? நம்ம பார்த்தது கேட்டதா உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அதுதான் எண்ணமாக மலர்ச்சி பெறுகிறது. அப்ப மனிதன் எந்த செயல் செய்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த செயல் செய்தாலும் கெட்டதை நினைச்சா கூட கர்மயத்துல போய் ரெக்கார்ட் ஆயிரும். நல்லது நினைச்சாலும் கர்மயத்துல போய் ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ இது 24 இன்டூ லைஃப் டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. வீடியோ, ஆடியோ பக்கா குவாலிட்டியில, சரியான ஹை குவாலிட்டி 5.1 டிஜிட்டல் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, அந்த குவாலிட்டியில ஒரு கேமரா, சரியாங்களா, நம்மளை எப்பவுமே படம் பிடிச்சிட்டே இருக்கு, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும். அப்ப எந்த செயல் செய்தாலும் நம்ம உடல்ல ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் கருமையத்துல போய் சேர்ந்துரும். அதைத்தான் வினைப்பதிவு என்று சொல்கிறோம். நாம் செய்யற ஒவ்வொரு வினையும், ஒவ்வொரு செயலும் அந்த ஜீவகாந்தத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதனுடைய கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆகும். இதைத்தான் வினைப்பதிவு என்று சொல்கிறோம். அப்ப மனிதனுடைய கருமையத்திற்கு ஊமையாக கம்ப்யூட்டரை நம்ம எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிப்பு மாதிரி தான் கருமையம். நான் முன்னரே சொன்னேன். அந்த சிப்ல நீங்க என்ன பண்றீங்க? மெமரி கார்டுல என்ன பண்றீங்க? நிறைய பாட்டை, நிறைய வீடியோவை, நிறைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் உள்ள போய் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த மெமரி கார்டுல இருந்து, அந்த சிப்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே படம், பாட்டு எல்லாமே 3 மணி நேரம் சினிமா 300 MBல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 300 MB விரிச்சு காமிச்சீங்கன்னா படம் ஓடுது, பாட்டு பாடுது, சண்டை வருது, எல்லாம் வருது. சரிங்களா? அப்ப கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிப்பு மாதிரி இறைவன் நமக்குள்ள ஒரு சிப்பு வச்சுட்டான். நீங்க இந்த ரஜினியோட எந்திரன் படம் பார்த்திருக்கலாம். அந்த எந்திரன் படத்துல நல்ல ரோபோவை கண்டுபிடிச்சிருப்பாரு ஹீரோ ரஜினி. அவர் அதுக்குள்ள ஒரு சிப்பை வச்சிருப்பாரு. இது எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை சிப்ல போட்டு வச்சிருப்பாரு. அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த அந்த சிப்பை எடுத்துட்டு வேற ஒரு சிப்பை கொடுத்துருவான். ரெட் கலர்ல ஒரு சிப்பு. அப்போ அந்த ரோபோ அந்த சிப்பில் இருக்கிற ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். நான் சொல்றது புரியுதா? அந்த படம் பார்த்தப்ப கூட யாரோ சொன்னாங்க, இந்த ரோபோக்கு சிப்பை கடைசியா ரெட் கலர் சிப்பை வெளியே எடுத்தோடனே அந்த ரோபோ வந்து மாறிடும். கெட்டவன்ல இருந்து நல்லவனா மாறிடும். முதல்ல நல்லவனா இருந்த ரோபோ கெட்டவனா மாறும். அப்புறம் கெட்டவன்ல இருந்து நல்லவனா மாறும். அந்த சிப்பை எடுத்துட்டான். அப்ப இந்த மாதிரி மனுஷனோட கிட்டயும் இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை ஒரு சிப் மூலமா எடுத்துட்டோம்னா மனுஷன் நல்லவன் ஆயிடுவான்னு அன்னைக்கு யாரோ சொன்னாங்க. நல்ல ஒரு அற்புதமான கருத்து தான். ஆனா அப்படி சிப்பு மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கருமையத்துக்கு உள்ள அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம தவத்தாலையும் தத்துவ விளக்கத்தாலையும் தற்சோதனை பயிற்சிகளாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமானா மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அதுதான் மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த யோக பயிற்சி. அப்ப இந்த சிப்ல மாறாத வரைக்கும் செயல்ல மாற்றம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிப்ல மாற்றம் வரணும். சிப்புக்குள்ள இருக்கிற ரெக்கார்டை, வினைப்பதிவை நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போ மனம், எண்ணங்கள் அது கருமையத்திலிருந்து உருவாகிறது. இன்னும் நம் மனதின் மூலமா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கருமையத்துல பதிகிறது. கருமையத்திலிருந்து எழுச்சி பெற்று எண்ணமாக மலர்ச்சி பெறுகிறது. அந்த எண்ணம் மறுபடியும் செயலாகி கருமையத்தில் பதிகிறது. அப்ப இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கருமையத்திலிருந்து எண்ணம் உருவாகுது, எண்ணம் சொல்லாகுது, செயலாகுது, செயலுக்கு ஒரு விளைவு வருது, அது ஒரு பதிவாகுது, பதிவு மறுபடியும் கருமையத்தில் ஆகுது, மறுபடியும் எண்ணம். இப்படி தொடர்ந்து இது ஒரு ரொட்டேஷனா போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம மனசுல இருந்து எதை நீங்க நினைச்சாலும் அது எங்கிருந்து தான் வரணும்? கருமையத்திலிருந்து தான் வர வேண்டும். அப்போ இயற்கையில கருமையத்திற்கும் மூளைக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கு. அதைத்தான் தண்டுவடத்தின் மூலமாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதுகு தண்டுவடம் அது எங்க தொடங்குது? மூளையினுடைய அடிப்பகுதியில தொடங்கி அப்படியே நேரா வந்து கருமையத்தோட முடியுது.
அப்ப கருமையத்திற்கு மூளைக்கு நேரடியாக ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்ப எந்த ஒரு செயலும் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் அவனது கருமையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த கருமையத்துல நடக்கிற பதிவுக்கு தான் இந்த பேர் சொன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சித்திரகுப்தன். நான் முதல்லயே அதை பத்தி விளக்கி இருக்கிறேன் சிம்பிளா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கருமையத்தில் இருக்கிற அந்த காந்த ஆற்றல் திணிவு பெற்ற மையத்திற்கு சித்திரகுப்தன் என்று பெயர். ஏன்னா எல்லாவற்றையும் சித்திர வடிவிலே அவன் பதிய வைத்துக் கொள்கிறான். எப்படி ஒரு யானையை நீங்க செவுத்துல வரையறீங்க ஒரு சித்திரமாக, அந்த யானையோட காட்சி அப்படியே இருக்குல்ல, அது போல நீங்க பார்க்கிற காட்சி எல்லாமே சித்திர வடிவிலே உள்ளே ஒருவன் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பேர் தான் சித்திரகுப்தன் என்று பெயர். அந்த சித்திரகுப்தன் ஒரு ஆள் எல்லாம் கிடையாது. யமதர்மனுக்கு அசிஸ்டண்டா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிறான். நம்மளுடைய கடைசி நாள் வந்து செத்து மேல போகும்போது அவன் நம்ம பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சொல்லுவான். அதுக்கு தகுந்த மாதிரி யமதர்மராஜா நமக்கு சொர்க்கமோ நரமோ கொடுப்பார். இதெல்லாம் கதை, முழுசா கதை. ஏன்னா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த பிரபஞ்சத்துல. ஆனா சொன்னது நல்லதுதான். இதை சொல்லாம விட்டா எல்லாரும் படு அட்டூழியம் பண்ணி பண்ணாத கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அச்சமூட்டுவதற்காக உனக்கு இப்படி நரகம்னு ஒண்ணு இருக்கு. எங்க சித்திரகுப்தன் ஒருத்தர் கணக்கு எழுதிட்டு இருக்கான். அவன் வச்சிருக்கிற உன்னோட அத்தனை கணக்கையும் நீ பண்ண அத்தனை கஷ்டத்துக்கும் பிறருக்கு கொடுத்த துன்பத்திற்கும் உனக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறப்போ இவன் அந்த தவறு செய்வதை குறைத்தான். கடவுளுக்கு பயந்து, யமதர்மராஜனுக்கு பயந்து தவறு செய்வதை குறைத்தான். நல்லது செய்யறதுக்கு ஆரம்பிச்சான். அதற்காக சொல்லப்பட்டதுதான். மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அச்சமூட்டி, ஆசை காட்டி மனிதனை நல்வழிப்படுத்தினாங்க சொர்க்கம் நரகம் என்ற பெயரிலே. ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த பப்பு வேகாது. ஏன்னா இன்னைக்கு ராக்கெட் மூலமா எல்லா பக்கம் சுத்துறா. எங்கேயும் சொர்க்கத்தையும் காணோம், நரகத்தையும் காணோம். அப்ப இன்னைக்கு நீங்க அப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது குழந்தைகிட்ட. அப்ப நீங்க சொல்லணும். உன்னுடைய கருமையத்திலே நீ நல்ல பதிவுகளை வைத்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக இருக்கும். உன்னோட கருமையத்திலே கெட்ட பதிவுகளை, பாவ பதிவுகளை வைத்திருந்தால் இந்த வாழ்க்கையே உனக்கு நரகமாக இருக்கும். அப்ப சொர்க்கமோ நரகமோ நீ செய்கின்ற செயல்கள், அதனுடைய பதிவுகள், அதனுடைய விளைவுகளால் நீ பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த சித்திரகுப்தன்கிறது யாரு? உங்களோட கருமையம் தான். இந்த கருமையம் என்ன பண்ணுது? ஜீவகாந்த திணிவு பெற்ற கருமையம் எல்லா விஷயத்தையும் வாங்கி அது அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்கிறது தன்னுடைய அலை வடிவில. அப்புறம் வேணுன்ற போது அதை எடுத்தும் காண்பிக்கிறது. அப்ப இதற்கு மையத்துல யார் இருக்கிறான்னு சொன்னா இறைவன் இருக்கிறான்னு சொன்ன. அந்த இறைவனுடைய நிலைக்குத்தான் அவன் இயம தர்மங்களுக்கு ராஜா. நல்லது கெட்டதுக்கு ராஜாவாக இருக்கிறது யாரு? இறைவன் தான். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் என்று சொல்லுவது போல அந்த கருமையத்துல யார் இருக்கிறா? இறைவன் தான் இருக்கிறான். அந்த இறைவன் இயம தர்மங்களுக்கு நல்லது கெட்டதற்கு எதை செய்யணுமோ எதை செய்யக்கூடாத எப்படி எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ராஜா யாரு? இறைவன் தான். அதனால அவனுக்கு பேரு இயம தர்மங்களுக்கு ராஜா என்று சொல்லி சொல்லி அவன் யம தர்ம ராஜா என்று சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? அவன் கருமை நிறத்தில் இருக்கிறான். அதனால எருமையே நமக்கு அடையாளமா காமிச்சாங்க. சுத்த வெளிக்கு எருமை கருப்பு நிறத்தில் இருக்கிறதால அவன் எருமை வாகனத்திலே வருகிறான் அப்படின்னு ஒரு காட்சியை காமிச்சான். அப்ப யம தர்ம ராஜா யாரு? இறைவன் தான். சுத்த வெளிதான், சிவன் தான், பரம்பொருள் தான். அதுதான் யம தர்ம ராஜா. அது யாரை அசிஸ்டண்டா வச்சிருக்கு? நம்முடைய கருமையத்தை அசிஸ்டண்டா வச்சிருக்கு. கருமையத்துல என்ன இருக்கு? நம்ம செஞ்ச அத்தனை வினைகளுக்கான பதிவுகளும் அங்க இருக்கு. அப்ப அந்த யம தர்மங்களுக்கு ராஜாவா இருக்கிற இறைநிலை நம்ம கருமையத்தில் இருக்கிற பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த பிறவியில நாம் செய்த எல்லா பதிவுகளுக்கும் பேரு பிராரப்த கர்மம். இவை தன்வினை பதிவுகள் என்று சொல்லலாம். நாம் இந்த பிறவியில செய்த பதிவுகள் தன்வினை. தன்வினை தன்னை சுடும். சரிங்களா? அப்போ இந்த கருமையம் அப்படிங்கிறத இன்னும் எப்படி சொல்லலாம்னா ரேடார் பாக்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கருப்பு பெட்டி என்று விமானத்திலே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில அந்த விமானத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் ரெக்கார்ட் ஆயிடும்.
ஒரு வேளை அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறினால் கூட அந்த பிளாக் பாக்ஸ் வெடித்து சிதறாது. அப்ப அந்த விமானம் ஏதாவது வெடிச்சிருச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட்க்குள்ளாயிருச்சுன்னா எல்லாரும் முதல்ல எதை போய் பார்ப்பாங்கன்னா பிளாக் பாக்ஸை போய் பார்ப்பாங்க. அதுல எல்லா ரெக்கார்டும் இருக்கும். எந்தெந்த இடத்துல அது கோளாறாச்சு, என்ன பண்ணாங்க இவங்க, ஏன் மிஸ்டேக் ஆச்சு, என்ன காரணம். பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த விமானமே வெடித்து சிதறினாலும் அந்த பிளாக் பாக்ஸ் வெடித்து சிதறாமல் அப்படியே இருப்பது போல மரணத்திலே மனித உடல் அழிந்தாலும் அந்த கருமையம், அந்த திணிவு பெற்ற காந்தக்களம், அதில் இருக்கிற பதிவுகள் அது அழிவது இல்லை. இதுதான் மிக மிக முக்கியம். சரிங்களா? அப்ப நாம எல்லாம் செத்து போயிட்டோம் செத்து போயிட்டோங்கிறோம். எதுதான் செத்து போச்சு? உடல் தான் அழிஞ்சு போச்சு. உடல் தான் அழிஞ்சிரும். உடல் பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதத்தோடு அது போய் இணைஞ்சிரும். ஆனால் இந்த கருமையும் என்ன ஆகாது? அழியாது. அது அழியாமல் இருக்கும். அப்ப இது இன்னும் உங்களுக்கு பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிர்நிலை சேர்ந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ இன்னும் டெப்தா உங்களுக்கு புரியும். அப்ப அந்த கருமையும் அதுல பெற்ற பதிவுகள் எல்லாம் அழியாம அப்படியே இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கருமையம் அப்படிங்கிறது ஏதோ நாம பார்த்த கேட்ட விஷயத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல. இந்த கருமையை நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து நமக்கு வரும்போது அவர்கள் பார்த்த கேட்ட எல்லா ரெக்கார்டையும் அது வச்சிருக்கு. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து அந்த கருமையம் வரும்போது அவங்க பார்த்த கேட்ட எல்லா ரெக்கார்டையும் வச்சிருக்கு. இப்படி அந்த கருமையத்திலே ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு மனிதன் வரை எடுத்த அத்துணை ரகசியங்களும் இந்த கருமையத்தில் இருக்கு. அதனால அந்த கருமையத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா உயிரின சரித்திர குறிப்பு பெட்டகம். எழுதி வச்சுக்கோ. நம்ம கருமையத்துக்குள்ள நாம இப்ப எப்படி நான் பேசுறதெல்லாம் உங்ககிட்ட ரெக்கார்டா இருக்குதோ அப்படி நாம ஓரறிவு தாவரமா இருந்த ரெக்கார்டு, 2 அறிவு புழுவா இருந்த ரெக்கார்டு, 3 அறிவு பூச்சியா இருந்த ரெக்கார்டு, 4 அறிவு ஊர்வனா இருந்தப்ப நாம செஞ்ச ரெக்கார்டு, 5 அறிவு விலங்குகளா வந்தப்ப நாம செஞ்ச ரெக்கார்டு என அத்தனை ரெக்கார்டு நம்ம கருமையத்துல இருப்பா இருக்கு. அது நமக்கு எடுக்கிறதுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த ஓரறிவு தாவரம் வர்றதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களா இருந்தோம்ல, அப்பவெல்லாம் என்ன நடந்ததுங்கிற ரெக்கார்டு நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு முன்பாக நம்ம நீராக, நெருப்பாக, காற்றாக, விண்ணாக இருந்த ரெக்கார்டு இருக்கு. அதற்கு முன்பாக இறை துகள்களாக ஆன ரெக்கார்டு இருக்கு. அதற்கும் முன்பாக இறைநிலையா இருந்த ரெக்கார்டு வரைக்கும் எல்லா ரெக்கார்டு. அதனால அதுக்கு பேரு பிரபஞ்ச சரித்திர குறிப்பு பெட்டகம். இந்த கருமையத்துக்கு வெவ்வேறு பேர் மகரிஷி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கிற ஒரு தெய்வீக நீதிமன்றம், தெய்வீக நிதி என்று பல பெயர் மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த கர்மயத்துக்கு. சரி, தெய்வீக நிதி. நிதினா அல்ல குறையாதது நிதின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கருமயத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற கருமயத்துக்குள்ளயும் அந்த இறைநிலை முதல் கொண்டு இன்னைக்கு நாம மனுஷனா வந்த வரைக்கும் அத்தனை ரெக்கார்டு உள்ள இருப்பா இருக்கு. மூளை என்பது பிரபஞ்ச கண்ணாடி. இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே காட்டக்கூடிய கண்ணாடி நம்முடைய மூளை. ஏதோ ஒரு பழங்கால படத்துல எல்லாம் ஒருத்தர் போர்ல நின்று போர்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. இங்க ஒருத்தர் அவர் மூளை வழியா அதை உணர்வாரு. அதை அவர் கண்கள் மூலமாக அந்த நீரிலே பாய்ச்சி அந்த போரிலே நடப்பதை இங்க காமிப்பாரு. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவில் பார்க்கலாம், அமெரிக்காவில் என்ன நடக்குது இந்தியா பார்க்கலாம். ஒரு வீடியோ கேமரா போட்டு ஆடியோ போட்டு பார்த்தா அப்படியே தெரியுது இல்ல. அது போல நம்ம மூளை என்ன பண்ணு தெரியுங்களா? இங்க நீங்க பாக்குற ஒரு விஷயத்த கரெக்டா டியூன் பண்ணோம்னா 2 பேருடைய பிரெயின்ல இங்க பாக்குற விஷயத்த அங்க இருக்கிறவருக்கு டெலிகாஸ்ட் பண்ணி அங்க இருக்கிறவருடைய கண்களில் வழியாக ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது நம்முடைய உடல், நம்முடைய மூளை. அப்ப கருமையம் அப்படிங்கிறது பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு தெய்வீக நிதி, தெய்வீக நீதிமன்றம் என்றும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது நம்ம செய்யற செயலுக்கு எல்லாமே சரியான தீர்ப்பை வழங்கும். அதை யாராலையும் ஏமாற்ற முடியாது. இங்க நிதி கொடுத்து நீதியை விலைக்கு வாங்கலாம். ஆனால் இறைவனுடைய கோர்ட் கருமையத்துல
எந்த தப்புக்கும் அங்க மாற்றி அமைக்க முடியாது. சரி, அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாங்க? காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ. மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லை. நீ எந்த வழியில போனாலும் வேற வழி கிடையாதுப்பா. இதை தெரிஞ்சாதான் நீ இறையுணர்வை பெற முடியும். சரி, போதும். காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டைம் எச்சாவே ஆயிடுச்சு. சரி, இந்த அளவுக்கு நம்முடைய கர்மயத்தை பத்தி நீங்க நல்லா ஓரளவு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. அப்ப அந்த கருமையத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல தெளிவா சிந்திப்போம். அந்த கருமையம் எதனாலெல்லாம் கலங்கப்படுகிறது, எதனாலெல்லாம் அந்த கருமையம் தூய்மை கெடுகிறது, எப்படி அந்த கருமையத்தை நாம தூய்மையாக வைத்துக் கொள்வது என்ற சிந்தனையெல்லாம் நம்ம வரக்கூடிய காலத்திலே ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அப்ப அந்த கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கருமையம் சுத்தமாயிட்டே இருக்கும். கருமையம் சுத்தமாக சுத்தமாக அங்க இருக்கிற பதிவுகள் எல்லாம் தூய்மையாகி கொண்டே இருக்கும். பதிவுகள் தூய்மையாயிருச்சுன்னா நம்முடைய எண்ணம் சொல் செயல் தூய்மையாயிரும். அப்ப அந்த இடத்துல இறைத்தன்மையை நம்ம உணரலாம். சரிங்களா? அப்ப இறைவனே கருமையமாக நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான்ங்கிற ஒரு காட்சி மட்டும் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கட்டும் என்று சொல்லி இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையை வழங்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வளமுடன் அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள். அதாவது நாம இன்னைக்கு ஒரு லிங்க் எல்லாருக்குமே அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்க எல்லாருமே நீண்ட நாள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு பக்கமா நம்ம இறை சாதனை மார்க்கத்துல இணைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. 48 நாள் பயிற்சியிலே நீங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிதானுங்களா? நாம எப்பவுமே வாய்ப்பு இருக்கிறப்ப பயன்படுத்துறது இல்லை. அது இல்லாதப்போ வாய்ப்பு இல்லையே இல்லையேன்னு ஏங்குறோம். அது மனிதனுடைய மன இயல்பு. ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள். நீங்க முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துங்க. பயிற்சிகளை சரியா முறையா நல்லா செய்துட்டே வாங்க. இரண்டாவது, இந்த ஆனந்த யோக நிலையம் நம்ம கட்டுமானப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கர்மயோக காப்பாளர் என்ற ஒரு வாய்ப்பை எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம். அதுல நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 400 பேர் நமக்கு அதுக்கு இலக்கு வச்சிருக்கிறோம். அப்பதான் அந்த கட்டட வேலை முழுசா முடியுங்கிறதுனால நீங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ நீங்க எல்லாருமே நீங்க அதுல சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதுல நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க யார் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பிச்சு நீங்க எந்தெந்த ஸ்கீம்ல நீங்க எல்லாம் இணையறீங்க. மொத்தம் 3 ஸ்கீம். ஒன்று அறங்காவலரா நீங்க சேரலாம். அது ஃபுல்லா அமௌண்ட் கொடுத்தோ இல்ல பார்ட் டைம் அமௌண்ட் கொடுத்தோ நீங்க சேரலாம். ரெண்டாவது, கர்மயோக காப்பாளரா நீங்க சேரலாம். ஒரு 5000 ரூபாய் நீங்க அதுக்கு ஒரு முறை முழுசா கொடுத்தா போதும். அதுவும் முடியலைன்னா நன்கொடையாளர்களாக சேரலாம். அது ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 ரூபாய். சரிங்களா? இந்த சமுதாய சேவைக்காக நான் கொடுக்குறேன். குறைஞ்சது 30 ரூபாயிலிருந்து நீங்க உங்க விருப்பப்பட்ட தொகையை மாதம் மாதம் ஒரு சிறு தொகையை இந்த ஆன்மீக சேவைக்காக நீங்க அனுப்பலாம். அப்ப நம்முடைய அந்த நிதி இப்ப நம்ம நடத்துற எல்லா பயிற்சிகளுக்கும் இன்னும் உலகம் முழுக்க அந்த பயிற்சியை கொண்டு செல்வதற்கோ அது அடிப்படை ஆதாரமா இருக்கும். இப்போதைக்கு நீங்க அனுப்புற நிதி எல்லாமே அந்த ஆனந்த யோக நிலையத்தினுடைய கட்டுமான பணிக்கு முழுமையாக செல்லும். அப்போ நாம கொடுக்கிற அந்த தொகை அங்கு வரக்கூடிய அன்பர்கள் ஆன்மீக மேம்பாட்டுக்கு உதவும். அப்ப அந்த மையம் இருக்கிறது வரைக்கும் அதனுடைய புண்ணியம் நமக்கு சேரும் அப்படிங்கிறது உண்மை. இப்ப வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. சரிங்களா? குறிப்பாக இந்த 48 நாள் விரதம் காலை மாலை தியானத்துல நல்லா ஆழமா ஈடுபடுங்க. சரி, அந்த அளவுக்கு நாம் இந்த உரையை நிறைவு செய்வோம்.